இந்தியாவின் நிதி தலைநகரமாக கருதப்படும் மும்பை ஒரே இரவில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. சாலைகள் ஆறுகளாக பெருக்கெடுத்ததோடு ரயில் சேவைகள் தடைப்பட்டு வாகனங்கள் வெள்ள நீரில் சிக்கி நின்றதால் லட்சக்கணக்கான மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது பதிவான மழைப்பொழிவு மும்பையின் இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக முடக்கியுள்ளது. பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். மகாராஷ்டிர மாநிலத்தின் தலைநகர் மும்பையில் பருவமழை தாமதமாக தொடங்கியிருந்தாலும் தொடங்கிய முதல் நாளிலேயே தனது தீவிர முகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இரவு முழுவதும் இடைவிடாமல் பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஒரு தசாப்தத்தில் மும்பை கண்டிராத மழை பொழிவாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பெய்த மழையால் அந்தேரி, தாதர், குர்லா, மலாடு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் இடுப்பளவு வரை வெள்ள நீர் தேங்கியுள்ளது. பல முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் வாகனங்கள் வெள்ள நீரில் சிக்கி நின்றதால் நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மும்பையின் உயிர் நாடியாக கருதப்படும் புறநகர் ரயில் சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இதனால் அலுவலகங்களுக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். தாதர் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் நீரில் மூழ்கிய நிலையில் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்தன. சில இடங்களில் வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுந்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த சில நாட்களிலும் இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று மற்றும் வெள்ள அபாயம் தொடரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் தேங்கிய வெள்ள நீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக இன்னும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத சூழலே ஏற்பட்டுள்ளது.